ஹாய், வெல்கம் டு ஆதிஸ் vlogs. இது டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த vlog. டியூஸ்டே மார்னிங் தம்பியும் அவரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அதனால் மதியத்துக்கு மேலே தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 3 days லீவ் விட்டதில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா, அதனால் இட்லிக்கு மாவை ஊற வைக்காமல் விட்டுட்டோம். அதனால் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்கக்கிழமையும் போயாச்சு. செவ்வாய்க்கிழமை தான் ஊற வச்சேன். இன்றைக்கி எப்படியாவது கண்டிப்பாக ஊற வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மார்னிங்கே துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒரு மணி 2 மணி போல் எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டு, அதுக்குள்ளே பாப்பாவும் வேறு எந்திரிச்சிருவா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டான்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவளை பார்க்குறக்கே தனியாக ஒரு ஆள் வேணும். நடந்து வேற பழகிட்டா. அதனால் அவளை வச்சுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஈவினிங் தம்பி வந்ததுக்கப்புறம் வேணால் அவன்கிட்ட விட்டுட்டு ஏதோ 1-2 வேலை செய்யலாம். மற்றபடி அவளை கூட வச்சுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். கரெக்டாக பீரோ ஓப்பன் பண்ணதும் சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதும் அப்புறம் கொஞ்ச நேரம் அவளை தோளில் போட்டு தட்டி தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் தூங்க மாட்டேன்ட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் தூரியில் போட்டு ஆட்டி விட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூரியில் போட்டு ஆட்டி விட்டுட்ருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரம் அவள் கூட விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா மணி 3 ஆயிடுச்சு. தம்பி வேறு கூட்டிகிட்டு வர கிளம்பணும். 3:30க்கு தம்பிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. 3:00 இல்லைன்னா 3:15 அந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி போவேன். எப்பயுமே லேட்டாக தான் போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு கிளம்புனேன். அப்பயும் லேட் ஆகிடுச்சு. நான் போய் வண்டி எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சதும் பின்னாடியே ஓடி வந்துட்டா. அவளை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகணும். ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டு நான் தம்பியை கூட்டிகிட்டு வரக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேன். கிளம்பி போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வரக்கு 4:00 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் வேலையாக எப்பயுமே ஃப்ரெஷ்அப் ஆனது ஹோம்ஒர்க் எழுத வச்சுருவேன். ஏன் அப்படின்னா தலைவர் விளையாட போயிட்டு வந்தார் அப்படின்னா டயர்டில் எழுத மாட்டார். கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு ரீசன் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எழுத வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரே போராட்டமாக போயிடும். அதனால தான் வந்த உடனே வேலையாக ஹோம்ஒர்க் எழுத வச்சுருவேன். எழுத வச்சுட்டு இன்றைக்கி பூஸ்ட் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றி கொடுத்தேன் 2 பேர்த்துக்குமே. எப்பயுமே பால் தான் ஆற்றி கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றி கொடுத்தேன். 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுவும் பாப்பா குடித்ததும் அவள் டம்ளர் அவளே எடுத்துகிட்டு போய் போடணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 6 மணி போல் கிரைண்டரில் அரிசியை போட்டு விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து டின்னர் என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். மாவும் அரைச்சி முடிச்சாச்சு. உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டா இனி ஒரு 2-3 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டிஃபனுக்கு என்ன செய்கிறது, டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை. மாவு கலக்கி வச்சு முடிச்சுட்டு அப்புறம் நைட் டின்னருக்கு அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த அரிசி பருப்பு சாதம் எங்கள் வீட்டில் பிரியாணி மாதிரி தான் அடிக்கடி செய்வோம். வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது செஞ்சுருவோம். எமர்ஜென்சி ஏதாவது செய்யறதுக்கு சலுப்பாக இருந்துச்சு, சமைக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற டைம்லலாம் நான் கண்டிப்பாக அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுக்குவேன். அது ஆதித்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாப்பாவும் சாப்பிட்டுக்குவா, அவரும் சாப்பிட்டுக்குவாங்க. தயிர் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பு அளவு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கடலப்பருப்பெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கி வந்துடும். அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பூண்டும், சீரகம், மிளகு இது 3ம் தட்டி போடுறது தான். அதை நல்லா தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும் நல்லா கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்தது குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் சுட சுட அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். தொட்டுக்க வெறும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே வைக்கல, தயிர் இருந்ததுனால அது மட்டும் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். எப்பயும் செய்யும்போது ஒரு ஆம்லேட்டாவது சைடிஷ்க்கு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால எதுவுமே செய்யலை. வெறும் அரிசி பருப்பு சாப்பாடு மட்டும் வச்சு தயிர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு காலையில் பாப்பா தம்பியும் தூங்க வச்சுட்டு அப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் போய் நான் தூங்க போவேன்.
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தயிர் எப்பயுமே ஊற்றி வச்சுட்டு தான் போய் படுப்பேன். பாப்பா தம்பிக்கு வாங்குகிற பால் எப்பயுமே அவங்க ஈவினிங் டைமில் குடித்தது போக மீதி இருக்கிற பால் வந்து அவர் கேட்டால் மட்டும் நைட் டைம் டீ வச்சு கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா மீதி இருக்க பாலை வந்து நான் தயிருக்கு ஊற்றி வச்சுருவேன். தயிரெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்க போயாச்சு. இனி நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.